بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் இரவு தொழுகையை நிறைவு செய்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு தோழருடைய வரலாறும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை குறித்தும் அறிந்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிகவும் முக்கியமான இளம் தோழர்களில் ஒருவராக அறியப்பட்ட ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி 10 வயதை விட குறைந்த ஒரு சிறுவனாக இருந்தார். அவர் பெற்றோரும் கிடையாது, உற்றார் உறவினர்கள் யாரும் கிடையாது. இந்த சூழ்நிலையில ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வீடு என்று சொன்னால் மஸ்ஜிது நபவி தான் அவங்களுடைய வீடு. அவருக்கான உணவு என்பது அங்கே என்ன உணவு தரப்படுகிறதோ அதுதான் அவர்களுடைய உணவு. அவர்களுடைய உறவு என்று சொன்னால் அந்த மஸ்ஜிது நபவியில இருக்கக்கூடிய நபி தோழர்கள் தான் அவர்களுடைய உறவினர்கள். மஸ்ஜிது நபவியை பொறுத்தவரை திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படுகின்ற அஸ்ஹாபு சுஃபா என்று அரபியிலே மக்களுக்கு மத்தியிலே பரிச்சயமாக இருக்கக்கூடிய நபி தோழர்கள் அங்கே இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட பல தோழர்கள் அங்குதான் இருந்தார்கள். அவருக்கு உறவு என்று சொன்னால், ஜுலைபீப் அவர்களுக்கு உறவு என்று சொன்னால் அந்த நபி தோழர்கள் தான் உறவு. மற்றபடி இரத்த பந்த உறவுகள், பிற சொந்த பந்தங்கள் என்று யாருமே கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப பிரியம் கொண்டு அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தோடு சிறுபிராயத்திலிருந்தே வளர்ந்தார்கள். காலை நேரத்தில் சின்ன பிள்ளையாக இருப்பதன் காரணமாக அன்சாரிகளுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, ஏதேனும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் வாங்கி கொடுப்பது உள்ளிட்ட சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய சின்ன பிள்ளையாக, மக்களுக்கு மத்தியிலே பரிச்சயமான ஒரு பிள்ளையாக ஜுலைபீப் அவர்கள் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் மீது ரொம்ப பிரியம் வைத்திருந்தார்கள். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எல்லா சிறுவர்களும் பள்ளியோடு தொடர்பில் இருப்பதும் இல்லை, எல்லா சிறுவர்களும் நல்லவர்களுடைய சாகவாசத்தில் இருப்பதும் கிடையாது. சிறுவர்கள் சில பேர் பள்ளியோடு தொடர்பில் இருப்பார்கள், நல்லவர்களுடைய சாகவாசத்தில் இருப்பார்கள், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த மாதிரி சிறுவர்களும் உண்டு. அதற்கு நேர் எதிராக இருப்பவர்களும் உண்டு. ஜுலைபீப் அவர்கள் பள்ளியோடு தொடர்புடைய, நபி தோழர்களோடு தொடர்புடைய, நபிகளாரோடு தொடர்புடைய, அவர்களின் பிரியத்திற்கும் நேசத்திற்கும் உரியவராக அறியப்பட்டார். அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பினார்கள், அல்லாஹுடைய தூதரும் அவரை விரும்பினார்கள். இந்த சூழ்நிலையில காலம் கடந்து போகிறது. சின்ன பிள்ளையாக இருந்தவர் பருவ வயதை அடைகிறார். பருவ வயதை அடைந்த உடனேயே அன்சாரி தோழர்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களிடத்திலையும் பெண் பிள்ளைகளிடத்திலையும் சொல்கிறார்கள், ஜுலைபீப் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர் முன்ன மாதிரி சின்ன பையனாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே பெரியவர்களிடமிருந்து எப்படி நீங்கள் ஹிஜாபை பேணுவீர்களோ அதே போல ஜுலைபீப் இடத்திலையும் நீங்கள் ஹிஜாபை பேண வேண்டும். இதுவரை சர்வசாதாரணமாக வீட்டுக்கு வந்து போனதை போல, நாமும் அவர்களிடத்திலே பேசியதை போல இனிமேல் இருக்கக்கூடாது என்று அன்சாரி தோழர்கள் தங்களுடைய குடும்பத்து பெண்களிடத்திலே சொல்லி வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபை பார்த்து கேட்டார்கள், அலா ததஸவ்வஜு யா ஜுலைப், ஜுலைபே நீ ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா, ஒரு நிக்காஹ் செய்து கொண்டால் நல்லதாக இருக்குமே என்று
நபி அவர்கள் தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், உமை யுஸவ்விஜுனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? ஃபஅன ஷாப்புன் ஃபகீருன், நான் ஒரு ஏழையான வாலிபர். லா நஃபகத இந்தி வலா சதாக, என்னிடத்துல எந்த விதமான பொருளாதாரமும் கிடையாது, மகர் கொடுப்பதற்கு மகர் தொகையும் கிடையாது. இந்த சூழ்நிலையில என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன அபுதகி லக அஸ்ஸௌஜத ஸாலிஹா, நல்ல ஒரு மனைவியை உனக்காக நான் தேடி தருகிறேன் என்று சொன்னார்கள். சொன்னவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நல்ல மனைவியை உனக்கு நான் தேடி தருகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர்கள் யாரை மனமுடித்து வைக்கிறார்களோ அந்த பெண்மணி நிச்சயமாக நல்ல பெண்ணாகவே தவிர மற்றவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நபி அவர்கள் தேடுகிறார்கள். காலங்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் நபி அவர்கள் ஒரு தோழரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய மகளை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அந்த தோழருக்கு எப்படி கேட்டார்கள்? யா ஃபுலான் ஜவ்விஜ்னி இப்னத்தக ஃபுலானத்தன், இன்னும் உங்களுடைய மகளை எனக்கு நீங்கள் மனமுடித்து தாருங்கள் என்று கேட்டார்கள். எனக்கு என்று அவர்கள் சொன்னதனுடைய பொருள் என்னவென்றால், நான் யாருக்கு விரும்புகின்றேனோ அவருக்கு மனமுடித்து தாருங்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதனால் அந்த தோழர் என்ன புரிந்து கொண்டார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மகளை தான் திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி கேட்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார். சந்தோஷம் அவருக்கு தாங்க முடியவில்லை. சந்தோஷத்துல அவர் சொன்னார், தாராளமாக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எனக்கு கேட்கவில்லை, பிறகு யாருக்கு கேட்கிறீர்கள்? ஜுலைபிபுக்கு நான் கேட்கிறேன் என்று சொன்ன உடனேயே அந்த தோழர் அமைதியாகி விட்டார். ஏன்? ஜுலைப் அவர்கள் அவருடைய பெற்றோர் கிடையாது, உற்றார் உறவினர்கள் கிடையாது. அவர் என்ன மாதிரி வளர்ந்தார் என்பது நமக்கு தெரியும். அதே போல அவருக்கு பொருளாதாரமும் கிடையாது. சிறந்த பாரம்பரியம் ஏதாவது இருக்குதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தில் அமைதியாகிவிட்டார். பிறகு அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவருடைய தாயார் இடத்துல, என்னுடைய மனைவியிடத்துல, என்னுடைய மகளுடைய தாயார் இடத்துல ஒரு மசூரா செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். தன்னுடைய மனைவிட்ட போய் சொல்றார், இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி கேட்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவர்களும் இவர் எப்படி புரிந்து கொண்டாரோ அதே மாதிரி புரிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். நம்முடைய மகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனமுடித்து கொடுக்கின்றோம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். ஆனந்தப்படும் போது அந்த தோழர் சொன்னார், நம்முடைய மகளை நபி அவர்களுக்கு நாம் மனமுடித்து கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கவில்லை, இன்னொரு தோழருக்காக வேண்டி கேட்கிறார்கள். அந்த தோழர் யார் என்று கேட்கும் போது ஜுலைபீப் என்று சொன்ன உடனேயே அப்படியா என்று அமைதியாகிவிட்டார்கள். ஏன் அமைதியாகிவிட்டார்கள் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அவருடைய பின்புலம் என்பது மக்கள் விரும்பக்கூடிய பின்புலமாக இருக்கவில்லை. எப்படி நாம் திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்ற யோசனையில அமைதியாக இருந்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார்கள், லா உஸவ்விஜுஹா மின் ஜுலைபின், ஜுலைபிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டி புறப்படும் போது அந்த பெண், யாரை பெண் கேட்கிறார்களோ அந்த பெண் உள்ளிருந்து இந்த விஷயங்களை எல்லாம், தன்னுடைய பெற்றோர்கள் தன்னை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்டுக்கொண்டே இருந்து தன்னுடைய தாயாரை அழைத்து சொன்னார்கள், என் அருமை தாயார் அவர்களே, நீங்கள் என்ன ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். பெண் கேட்டு அனுப்பியது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் மறுக்கலாமா? வல்லாஹி மா அன பில்லதி தர்ஃபு தலபன் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் தேடலை உதரக்கூடியவளாக நான் இல்லை. அஜீபு தலப ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய கோரிக்கைக்கு நீங்கள் முறையாக பதிலளியுங்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே நீங்கள் இந்த சம்மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சம்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் உதறிவிடக் கூடாது என்று அந்த பெண் மகள் கூறுகிறார். அந்த மகளை பொறுத்தவரை தனக்கு கணவனாக வரக்கூடியவர் மிகுந்த பின்புலம் உள்ளவனாக இருக்க வேண்டும், நல்ல குலத்தை கோத்தரத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், பொருளாதாரம் கொண்டவராக இருக்க வேண்டும், பெற்றோர்களை கொண்டவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கல. பரிந்துரை செய்வது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா பரிந்துரை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தவறான மனிதருக்கு பரிந்துரை செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். நபி அவர்களை பரிந்துரை செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் கயிறு இருக்கும், அதில் நிச்சயமாக ஒரு நலவு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் ஜுலைபிபை ஒத்துக்கொள்ளுங்கள், நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன உடனேயே அவருடைய தகப்பனார் போய் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகள் தயாராக இருக்கிறாள் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அந்த பெண்ணுக்காக எப்படி துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பா வலா தஜஅல் ஐஷஹா கத்தா. இறைவா, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எல்லா கயிறுகளையும் நீ பொழிவாயாக, எந்த கஷ்டத்தையும் நீ ஏற்படுத்தி விடாதே என்று துஆ செய்கிறான். துஆ செய்துவிட்டு அந்த பெண்ணுக்கு ஜுலைபீப் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் புதிய கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடர்கிறார்கள். இந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொஞ்ச நாள் சென்ற பிறகு ஒரு போர் வருகிறது. அந்த போருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபீபை அழைக்கிறார்கள். ஜுலைபீப் அவர்கள் போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். போரெல்லாம் முடிந்து விடுகிறது. முடிந்த பிறகு நபி அவர்கள் வழக்கம் போல சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், யாராவது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்களா, தேடி வாருங்கள் என்று சொல்லும் போது தேடி போறாங்க. அந்த ஜுலைபி கொல்லப்பட்டு கிடக்கிறார். அவருடைய உடலிலே பலவிதமான வெட்டு காயங்கள் குத்தப்பட்டு அவர் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் ஜனாசாவாக அங்கே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு பல பேரை கொன்றுவிட்டு ஷஹீதாக்கப்பட்ட ஜுலைபீப் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்துவிட்டு இறுதியாக அவருக்கான ஜனாசா தொழுகைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் 7 நபர்களை அவர் கொலை செய்திருந்தார். 7 நபர்களை எதிரிகளை வீழ்த்தியிருந்தார். அந்த 7 நபர்களை வீழ்த்திய பிறகுதான் அவர் ஷஹீதாக ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொன்னார்கள், ஹாதா மின்னி வான மின்ஹு, இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவன் என்று தனக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கமான ஆழமான உறவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினார்கள். பயன்படுத்திய பிறகு அவருக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அவருடைய மனைவி மார்க்கத்தின் அடிப்படையில் இத்தா இருக்க வேண்டும். இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு சஹாபாக்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி போட்டி போடுகிறார்கள். ஏன் போட்டி போட்டார்கள், என்ன காரணம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா துஆ செய்திருக்கிறார்கள். என்ன துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம சுப்ப அலைஹா அல் கைர சுப்பா, இறைவா நலவை இந்த பெண்ணின் மீது நீ பொழி வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்து விடாதே என்றும் துஆ செய்தார்கள். அந்த துஆவிற்கு பாத்தியப்பட்ட ஒரு பெண், நபி அவர்களுடைய வார்த்தைகளால் நல்ல காரியங்கள் பொழியப்பட வேண்டும் என்றும், கஷ்டமான சோதனையான காலங்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற துஆவுக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் போட்டி போடுகிறார்கள். அவள் மறுமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள் என்று இந்த வரலாறு முடிகிறது. இந்த வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்களில் ஒன்று முக்கியமான பாடம் என்று சொன்னால் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தேர்வு என்பது ஆகச்சிறந்த தேர்வு. அந்த தேர்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நாம் இழந்துவிடக் கூடாது என்று அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்கள் கூட சிந்திக்காத விஷயத்தை ஒரு இளம்பெண் சிந்திக்கிறாள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மார்க்கத்தை விளங்கி இருப்பார்கள். நபி அவர்களுடைய தேர்வின் மீது அவர்களுக்கு அலாதியான நம்பிக்கை இருந்திருக்கும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஷஹாதத் என்பது
நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை பாக்கியமாக நாம் கருத வேண்டுமே தவிர்த்து அதை மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய துன்பமாக நாம் நினைக்க கூடாது. நபி அவர்கள் துஆ செய்தார்கள் எல்லா கயிறும் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் கணவர் இறந்து விட்டார். கணவர் இறந்து விடுவது என்பது ஒரு பெண்ணுக்கு துன்பமா, சோதனையா அல்லது கயிறா என்று கேட்டால், ஒரு கணவர் ஷஹீதாக ஆக்கப்படுவது, 7 எதிரிகளை வீழ்த்திவிட்டு ஷஹீதாக ஆக்கப்படுதல் என்பது உள்ளபடி ஒரு பெருமை மிகுந்த ஒரு செயல். எனவே அதை நினைத்தும் அவர்கள் வருத்தப்படவில்லை. அதன் பிறகு சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால், எவ்வளவு ஆழமான ஈடுபாடு இருந்தால், போட்டி போட்டுக் கொண்டு இதாவுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் அந்த பெண் கேட்டு போயிருப்பார்கள். எனவே இந்த ஒட்டுமொத்த வரலாறு நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எதை தேர்வு செய்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை தேர்வு செய்கிறார்களோ அதுதான் சிறந்தது, மேன்மையானது என்ற முடிவுக்கு நாம் எப்பொழுதுமே வர வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். உதாரணத்திற்கு, யா அல்லாஹ் எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது, 3வது அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பாயாக என்று துஆ செய்வோம். அதற்காக வேண்டி நேர்ச்சி செய்கின்றோம். அதற்காக வேண்டி சில வசீலாக்களையும் தேடுகின்றோம். தொழுது துஆ செய்கிறோம். ஆனால் ஒரு பெண் குழந்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் வருத்தப்படக்கூடாது. சில குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், 3வது பெண் குழந்தையா என்று கேட்டுவிட்டு அடிச்சு பிறந்து ஓடி போயிடுறாங்க கணவனுடைய வீட்டுக்காரங்க. நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நாம் எதை தேர்வு செய்தோமோ, எதை விரும்பினோமோ அதை விட அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது ஆகச் சிறந்தது. இந்த பெண் குழந்தை அல்லாஹ் அல்லவா எனக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கின்றான், நான் ஒன்றை தேர்வு செய்கிறேன், என்னுடைய ரப்பு இன்னொன்றை தேர்வு செய்கின்றான் என்றால் அதுதான் சிறந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெற்றோர்கள் ஒரு ஆண் குழந்தையை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான். கொடுத்து விட்டு என்ன சொன்னான்? வலைஸ தக்கரு கல் உன்ஸா, நீங்கள் கேட்ட ஒரு ஆணை உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அது இந்த பெண்ணை போல இருந்திருக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறினான். எனவே அல்லாஹ்வுடைய தேர்வுதான் மிகச் சரியானது. நாம் கேட்டதை அல்லாஹ் தரவில்லையே என்று நாம் நினைக்க கூடாது. நாம் கேட்டதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், மேன்மையானதை கொடுத்திருக்கின்றான். அந்த மேன்மையும் சிறப்பும் எப்பொழுது புரியும் என்று சொன்னால் பிற்காலத்திலே தான் புரியும். எனவே நாம் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோமோ அதையே அல்லாஹ் தர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் எதை தந்தானோ அது நம்முடைய தேர்வை விட சிறந்த தேர்வு. அந்த தேர்வு நிச்சயமாக நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை தான் அந்த பெண்மணியும், அந்த பெண்மணியை அவருடைய கணவர் ஜுலைபீப் அவர்கள் ஷஹாதத்தை அடைந்ததற்கு பின்னால் பெண் கேட்ட நபித்தோழர்களுடைய செயல்பாடுகளும் நமக்கு தெரிவிக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, துஆ கேட்பது நம்முடைய கடமை. ஆனால் நமக்கு என்ன தர வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய அந்த உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அது கயிறு தான். நாம் துஆ கேட்டதை தந்தாலும் கயிறு, நாம் கேட்டதற்கு மாற்றத்தை தந்தாலும், அதற்கு நேர் மாறான ஒன்றை தந்தாலும் கூட அதுவும் கயிறு என்று திருப்திப்பட்டுக் கொள்வதுதான் ஒரு நல்ல முஸ்லிமினுடைய அடையாளமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களையும் தோழியர்களையும் அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய தேர்வை, அவனுடைய தூதரின் தேர்வை, அவனுடைய மார்க்கத்தினுடைய தேர்வை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும், அதில் மன திருப்திப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.